பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் பற்றி குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருந்தது முன்னாடி. அது பற்றி இப்போ கேட்டிருந்தாங்க, நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த வீடியோ போடுறேன். COVID-19 சம்மந்தப்பட்டது மாத்திரம்தான் இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டு. இதில் கேடி தாமஸ், கரியா முண்டா அண்ட் ரத்தன் டாட்டா இவங்கெல்லாம் சேர்மனாக இருந்தாங்க. மெம்பர்ஸாக அமித்ஷாஜி, ராஜ்நாத் சிங்ஜி அண்ட் நம்ம நிர்மலா சீதாராமன் மேடம், அவங்க 3 பேரும் இருந்தாங்க. இதில் 31 மாநிலங்கள்லையும் 558 மாவட்டங்களில் 4543 குழந்தைங்க ஒன்று எதிர் அவங்க பெற்றோரை இழந்திருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு சட்டப்பூர்வமான கார்டியன்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களே இழந்திருப்பாங்க. அந்த மாதிரி இழந்த குழந்தைங்களுக்கு பிரத்தியொரு குழந்தைக்கும் 10 லட்சம் ரூபாய் வங்கியில் போட்டாச்சு. பள்ளி படிப்பு, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களுக்கு வருஷத்துக்கு 20,000 ரூபாய் அவங்க செலவுக்குன்னு கொடுக்குறது. அது இல்லாமல் எல்லா வகையான ரீஹாபிலிட்டேஷனையும் அவங்களுக்கு மத்திய சர்க்கார் பண்ணுது. அது தவிர 5 லட்சம் ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டியிருக்கு. இவங்க ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது அதுக்கு அவங்களுக்கு லோனும் கொடுக்குது. இதெல்லாம் இது ஒரு பக்கம். அப்புறம் 50,000 வென்டிலேட்டர்ஸ் அன்னைக்கு தேதிக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டுச்சு. அப்போது அதெல்லாம் நம்ம விலை கொடுத்து தான் வாங்கினோம். அதுக்கப்புறமா நாமே தயாரிக்க ஆரம்பித்தோம். அந்த செலவெல்லாம் எங்கேருந்து வரும்? இந்த பிரைம் மினிஸ்டர் கேர்ஸ் ஃபண்டிலிருந்து தான் எடுத்தோம். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பாட்டாளி வர்க்கத்தினர் இருந்தாங்க. அவங்க இங்கிருந்து வடநாட்டுக்கும், வடநாட்டிலேருந்து தென்னாட்டுக்கும் சேஃபாக திரும்பி வர்றதுக்கு அந்தந்த மாநில சர்க்காருக்கு ரூபாய் 100 கோடி இந்த ஃபண்டிலேருந்து ஒதுக்கியிருக்கு. சரி, வேக்சின்ஸ் டெவலப் பண்ணோம்ல, அது எவ்வளோ பெருமையான விஷயம். அப்படி போடுற நேரத்தில் நம்ம ரொம்ப R&Dக்கெல்லாம் செலவு பண்ணி எல்லாமே மத்திய அரசாங்கம் செய்தது. அந்த கிட்ஸ் எல்லாம் கொடுத்துச்சு. ஆக்சிஜன் பிளான்ஸ், எவ்வளோ விஷயம். ஐயோ அப்பா சாமி, 1 லட்சம் போர்ட்டபிள் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸை கொண்டு வந்தது. 4000 பெட்டு உடனடியாக தயார் பண்ணிச்சு. 6 கோடி பேருக்கு COVID-19 வேக்சின்ஸ் கொடுத்துருக்குறோம். எத்தனை டைம் பாருங்கள். அதனால் வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசக்கூடாது. நன்றி.